தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண், பெண் இரு பாலருமே பார்த்தீங்கன்னா, வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. அப்படி போகும்போது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் ஸ்கிரீன்ல தான் இருக்கிறோம். அதாவது லேப்டாப் பயன்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல பிசி பயன்படுத்துறதா இருக்கட்டும், அதையும் தாண்டுனா நம்ம மொபைல்ல வாட்ஸ்அப் அதிக நேரம் பிசினஸ் சம்பந்தமா பார்த்தாலும் சரி, நார்மலா பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் மொபைல்ல நோண்டிட்டே இருப்போம். அப்படி இல்ல அதையும் விட்டா, நம்ம டிவி பார்க்கிறதா இருக்கட்டும், இல்ல வாரத்துக்கு 2 முறை சினிமா போறதா இருக்கட்டும், தியேட்டருக்கு சினிமாவுக்கு போறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நம்மள சுத்தி எப்படி பார்த்தாலும் ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீன்ல தான் நம்ம இருந்துட்டே இருக்கிறோம். அதனால நம்மளுடைய கண்கள ஆரோக்கியமா பார்த்துக் கொள்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி கண்கள கவனிக்காம நம்ம விட்டுட்டோம்னா, முதல்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்களுக்கு கீழ வரக்கூடிய அந்த கருவளையம் தான் அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணியா இருக்கட்டும், இல்ல 1 மணிக்கெல்லாம் லேப்டாப் இல்லன்னா பிசி, இல்ல மொபைல் ஏதோ ஒண்ணு நோண்டிட்டு இருப்பாங்க. இந்த கண்களுக்கு கீழ கருவளையம் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூக்கம் இல்லாம இருக்கக்கூடியதும் ஒரு முக்கியமான காரணம். அது வேலை பளுவுனாலே கூட நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதில்ல இப்போலாம். சரி, அப்படிப்பட்ட கருவளையம் வராம தடுக்கிறது எப்படி? அப்படி வந்துருச்சுன்னா ஒரே வாரத்துல சரி செய்யறது எப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உடனே நம்ம கிரீம் அது இதெல்லாம் வாங்கி இல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து குறைக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. கண் கருவளையங்களை எதிர்த்து போராடவும் மறைக்கவும் உதவக்கூடிய சில எளிய இயற்கையான கண் ஃபேஸ் பேக்குகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது கூட கூடுதலா அதிகமா தண்ணி குடிங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு தூக்கத்தை போடுங்க. இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்தை ஈஸியா போக்கிடலாம். ஸோ இப்போ நம்ம இயற்கையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையத்தை போக்குறது எப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா காஃபி மாஸ்க். காஃபியின் பண்புகள் பாத்தீங்கன்னா சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இத்தகைய காஃபி தூள் கண்களுக்கு கீழே உள்ள கருமையை நீக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ஒரு பவுல்ல காஃபி தூள் இது கூட பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து ஒரு பேஸ்டா செஞ்சுக்கோங்க. இதை கண்களை சுற்றி தடவி சில நிமிடங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழுவிக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேணும்னா நீங்க ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை பாத்தீங்கன்னா நீங்க வாரத்துக்கு 2ல இருந்து 3 முறை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களால பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இயற்கை ஃபேஸ் பேக்ல ஏதாவது ஒண்ணு நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சது உங்க வீட்டுல இருக்கக்கூடியது இல்ல உங்களுக்கு செட் ஆகக்கூடியது ஏதோ ஒண்ணை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. மாத்தி மாத்தி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம இரண்டாவதா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாம் ஆயில். இந்த பாதாம் எண்ணெய் குறிப்பா பாத்தீங்கன்னா சருமத்துக்கு போதுமான ஈர்ப்பத்தை தரும். இது கண்களுக்கு கீழே கருவளையங்கள் தோன்றுவதை தடுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுருக்கங்களை நீக்கிறதுக்கு பாதாம் எண்ணெயுடன் சிறிது தேன் சேர்த்து நீங்க கண்களுக்கு கீழே அப்படியே தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துல கண்டிப்பா உங்க கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுருக்கங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாம கண் கருவளையங்களும் நீங்கி கிடைக்கும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா பால் மற்றும் பேக்கிங் சோடா. இது 4 டேபிள் ஸ்பூன் பால்ல 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்து இது கிரீம் ஆகுறது வரை நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. நல்லா கூலானதுக்கு அப்புறமா இதை எடுத்து உங்க கண்களை சுற்றி நல்லா தடவிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 20ல இருந்து 25 நிமிடம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இது கருவளையத்தை நீக்கும், கண்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். கண்களுக்கு உள்ள போகாம பார்த்துக்கோங்க. நான்காவதா பாத்தீங்கன்னா வெள்ளரி மாஸ்க். வெள்ளரிக்காவில பொதுவாகவே நீர் சத்து அதிகமா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வெள்ளரிக்காவில தோலை நீக்கிட்டு அதை ரவுண்டா கட் பண்ணி நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கூல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காவை எடுத்து உங்க கண்களை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிட்டு உங்க கண்களுக்கு மேலே அந்த வெள்ளரிக்காவை வச்சுட்டு ஒரு சாங் கேட்டுட்டோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்ல தூங்கிருங்க. அப்படியே ஒரு 30 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெள்ளரிக்காவை அப்படியே எடுத்து தூர போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றதுனால கருவளையங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாம கண்களும் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஐந்தாவதா பாத்தீங்கன்னா அன்னாசி மாஸ்க். இந்த அன்னாசி மாஸ்க் உங்களுடைய கண் கருவளையங்களை நீக்கிறதுக்கு இன்னொரு இயற்கையான ஒரு மாஸ்க். அன்னாசி பழச்சாறு அது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலக்கிட்டு அந்த கலவையை கண்களை சுற்றி தடவி ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர்ல கழுவிக்கோங்க. இப்படி நீங்க தினமும் ஒரு வாரத்துல இருந்து 2 வாரம் செஞ்சீங்கன்னா முற்றிலும் உங்க கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையங்கள் அப்படியே மறைஞ்சிரும். ஆறாவதா பாத்தீங்கன்னா சரியான தூக்கம். இந்த சரியான தூக்கம் கண்டிப்பா தேவை. இது உங்க கண்களுக்கு மட்டும் இல்ல உங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் சரியான தூக்கம்ங்கிறது கண்டிப்பா தேவை. சோ நம்ம இப்ப பார்த்தா இந்த 5 ஃபேஸ் பேக்குகள்ல ஏதாவது ஒன்ன ட்ரை பண்ணுங்க. ஒன்னு இன்னைக்கு பண்ணிட்டு இன்னொன்னு அடுத்த நாளைக்கு பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க.
ஒரே ஒரு ஃபேஸ் பேக்கை ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க. அதுல எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்ததா இன்னொரு ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.